வவுனியாவில் இளம் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 950 கிலோ கஞ்சா, அதன் பெறுமதி 10 கோடி ரூபாய். குறித்த கஞ்சா தீயிட்டு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயானத்தில் மின் தகன மேடையில் வைத்து இவ்வாறு கஞ்சா தீயிட்டு அளிக்கப்பட்ட சம்பவம் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் செயல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பெண் வெளியிட்ட ஒரு சமூக வலைத்தள பதிவு கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இவை தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியாவில் இளம் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா பூம்புகார் பகுதியிலே இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த பெண் கணவன் மற்றும் பிள்ளையுடன் வீட்டில் இருந்திருக்கின்றார். அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் வேலை நிமித்தம் வெளியிலே சென்றிருக்கின்றார். அவர் பின்னர் வீட்டுக்கு சென்ற வேளை குறித்த பெண் சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நிலையிலே அந்த பெண்ணின் கழுத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்ட அடையாளம் இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக குறித்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிந்துஜா எனப்படுகின்ற 25 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளை குறித்த கணவனும் பிள்ளையும் மாயமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணின் தாய் காலையில் வெளியிலே செல்லுகின்ற போது கணவனும் குழந்தையும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த தாய் வீட்டுக்கு செல்லுகின்ற போது கணவனும் பிள்ளையும் இருந்திருக்கவில்லை. பிள்ளையின் வயது 2 என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அண்மையில் வவுனியாவில் கணவனால் பெண் ஒருவர் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தற்பொழுது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விசாரணைகளின் பின்னர் தான் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட 950 கிலோ கஞ்சா தீயிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பெறுமதி சுமார் 10 கோடி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே மீட்கப்பட்ட கஞ்சா சான்று பொருட்களாக நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பிலான வழக்கு விசாரணையை தொடர்ந்து 950 கிலோ கஞ்சாவை தீயிட்டு அளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கோம்பையன் மணல் மயான மின் தகன மேடையிலே கஞ்சா தீயிட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இவ்வாறு தீயிட்டு கஞ்சா எரிக்கப்பட்டமை தொடர்பாக தற்பொழுது ஒரு சர்ச்சை அல்லது ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் அந்த கஞ்சாவை மயானத்தின் மின் தகன மேடையில் வைத்து எரித்திருக்கிறார்கள். எனவே மின் தகன மேடை என்பது இந்துக்களினால் ஒரு புனிதத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு இடமாக அது இருக்கின்றது. ஆகவே இந்துக்களின் மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் இந்த செயற்பாடு இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்ற நிலையில் வைதேகி எனப்படுகின்ற பெண் சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவு பலரது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம், சைவர்களின் நம்பிக்கையில் மயானம் என்பது சிவன் உவந்து உறையும் இடம். அது ஒரு சிவாலயத்திற்கு ஒப்பானது. சைவ சமயத்தவர்கள் இறந்து போனால் இறந்த உடலை சிவமாக பாவனை செய்து கிரியைகள் செய்து மயானத்திலும் சமய சடங்குகள் செய்து அக்கினியில் சங்கமமிடப்படுகின்றது. இறந்தவரின் உடல் 5 பூதங்களோடும் சங்கமமாகி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு. மயானத்தை கடக்கும் போது சிவசிவா என்று சொல்லி கடந்து செல்லும் வழக்கம் என்னை போல் வேறு பலருக்கும் இருக்கலாம். மயானத்தில் தகன மேடை சிவாலயத்தின் கருவறைக்கு சமமானது. இறந்த ஜீவாத்மாக்களின் புனித மேடை அது. தகனம் செய்த பின்னர் மறுநாள் காடாற்றி எரிந்த அஸ்தியை தொட்டு வணங்கி அதனை பயபக்தியோடு புனித தீர்த்தங்களில் கரைப்பதும் அனுஷ்டானங்களில் ஒன்று. அப்பா இறந்த பின்னர் அவரது திருவுடல் கோம்பையின் மணல் மயானத்தின் மின்தகன மேடையில் வைத்தே எரியூட்டப்பட்டது. அவருக்கான இறுதி பிரியாவிடையும் இறுதி மலரஞ்சலியும் அந்த தகன மேடையிலே நடந்தது. அப்பாவை நான் இறுதியாக தூளமாக கண்டது அந்த தகன மேடையின் புகை போக்கியில் வெளியேறிய கடும் புகையில் தான். அப்பா வானை நோக்கி சென்று கொண்டிருந்தார். கையெடுத்து தொழுதபடி கரும்புகை தீரும் வரை வான் பார்த்து நின்றேன். சைவர்களின் நம்பிக்கையின்படி பூதவுடல் என்பது கழிவு அல்ல,
மயானம் என்பது கழித்து ஒதுக்கியவை எரியூட்டப்படும் இடமும் அல்ல, அது வணக்கத்திற்குரிய இடம். மனிதர்களின் கூருணர்வு மழுங்கிக் கொண்டு வருவது வருத்தத்திற்குரியது. இவ்வாறு அந்த பெண் சமூக வலைத்தள பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவை பலருமே பகிர்ந்து வருகின்றார்கள். இது மிகவும் உணர்வுபூர்வமான கருத்து என்கின்ற கருத்தையும் பல சமூக வலைத்தளங்களிலே அந்த பதிவுக்கு கீழே கருத்து பட்டியலிலே குறிப்பிட்டு வருகின்றார்கள். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. ஒரு மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்றும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள்.